வணக்கம். தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது நான் கார்த்திகா பிரகாஷ். முதலில் தலைப்புச் செய்திகள். திருப்பூர் திருமுருகன்பூண்டி ரிங் ரோட்டில் புதிய இஎஸ்ஐ மருத்துவமனையை இன்று திறந்து வைக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. மருத்துவ பணியாளர் குடியிருப்புகளையும் திறந்து வைக்கிறார். தூத்துக்குடியில் வின்ஃபாஸ்ட் தொழிற்சாலைக்கு இன்று அடிக்கல் நாட்டுகிறார் முதலமைச்சர் ஸ்டாலின். 10,000க்கும் மேற்பட்டவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் என அமைச்சர் TRB ராஜா தகவல். ஜாக்டோ ஜியோ அமைப்பின் காலவரையற்ற வேலை நிறுத்த போராட்டம் ஒத்திவைப்பு. பட்ஜெட் மானிய கோரிக்கைக்கான கூட்டத்தொடர் முடியும் வரை தள்ளி வைக்க முடிவு. தமிழகம் உட்பட பல்வேறு மாநிலங்களின் பாஜகவின் முதற்கட்ட வேட்பாளர் பட்டியல் வரும் 29ஆம் தேதி வெளியாகிறது. 100 முதல் 120 வேட்பாளர்களின் பெயர்கள் இடம்பெறும் என தகவல். காங்கிரஸ் MLA விஜயதாரணி பாஜகவில் இணைந்தார். காங்கிரஸ் கட்சியில் பெண்களுக்கு உரிய முக்கியத்துவம் தரப்படவில்லை என குற்றச்சாட்டு. வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்தால் விஜில் செயலி மூலம் புகார் அளிக்கலாம். தமிழகத்தில் ஒரே கட்டமாக தேர்தல் நடத்துவது குறித்து பரிசீலித்து வருவதாகவும் இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் பேட்டி. மகளிர் பிரீமியர் லீக் T20 கிரிக்கெட் தொடர். உத்தரப்பிரதேச அணிக்கு எதிரான போட்டியில் 2 ரன்கள் வித்தியாசத்தில் பெங்களூரு த்ரில் வெற்றி. இந்தியா இங்கிலாந்து இடையேயான 4வது டெஸ்ட் போட்டி 2வது நாள் ஆட்ட நேர முடிவில் இந்திய அணி 7 விக்கெட்டுகளை இழந்து 219 ரன் எடுத்து திணறல். இனி விரிவான செய்திகள். பணப்பட்டுவாடாவை தேர்தல் ஆணையம் ஒருபோதும் அனுமதிக்காது என்று இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் தெரிவித்துள்ளார். சென்னையில் ஆலோசனைக் கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அவர், வாக்குச்சாவடியில் 66% வெப்காஸ்டிங் செய்யப்படும் எனவும் பணப்பட்டுவாடா ஒருபோதும் அனுமதிக்கப்படாது என்றும் தெரிவித்தார். மேலும் வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்தால் விஜில் ஆப் மூலம் புகார் தெரிவிக்கலாம் எனவும் புகார் கொடுத்தவர்களின் விவரங்கள் ரகசியமாக பாதுகாக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். தேர்தல் காலத்தில் 17 மாவட்டங்களில் உள்ள 145 எல்லைகள் விமான நிலையங்களில் கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்படும் எனவும் ராஜீவ்குமார் தெரிவித்தார். குஜராத் பயணம் மேற்கொண்டுள்ள பிரதமர் நரேந்திர மோடி 52,250 கோடி ரூபாய்க்கும் அதிகமான பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களை இன்று தொடங்கி வைக்கவுள்ளார். சுகாதாரம், சாலை, ரயில், எரிசக்தி, பெட்ரோலியம், இயற்கை எரிவாயு மற்றும் சுற்றுலா போன்ற முக்கிய துறைகளை உள்ளடக்கிய திட்டங்களை தொடங்கி வைக்கிறார். மேலும் 200க்கும் மேற்பட்ட சுகாதார பராமரிப்பு உள்கட்டமைப்பு திட்டங்களுக்கு பிரதமர் அடிக்கல் நாட்டுகிறார். அத்துடன் தொழிலாளர் காப்பீட்டுக் கழகத்தின் 21 திட்டங்களை பிரதமர் தொடங்கி வைத்து நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறார். செங்கல்பட்டு மாவட்டம் நெம்மேலியில் கடல்நீரை குடிநீராக்கும் நிலையத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் திறந்து வைத்தார். 2,465 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நாள் ஒன்றுக்கு 150 மில்லியன் லிட்டர் உற்பத்தி திறன் கொண்ட கடல்நீரை குடிநீராக்கும் நிலையம் நெம்மேலியில் அமைக்கப்பட்டுள்ளது. இதனை திறந்து வைத்த முதலமைச்சர் ஸ்டாலின் 95 முடிவுற்ற திட்டப்பணியையும் தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர், வெற்று அறிவிப்புகளை வெளியிடும் அரசு திமுக அரசு கிடையாது என தெரிவித்தார். கடல்நீரை குடிநீராக்கக்கூடிய திட்டத்துக்கு 2010ஆம் ஆண்டு நான் தான் அடிக்கல் நாட்டினேன். இந்த நிலையத்தின் மூலமாக தென் சென்னையில் வசிக்கிற சுமார் 9 லட்சம் மக்கள் பயன்பெற்று வராங்க. நம்ம திராவிட மாடல் அரசை பொறுத்த வரைக்கும் வெற்று அறிவிப்புகளை வெளியிடுகிற அரசு கிடையாது. திட்டங்களை நிறைவேற்றி சென்னையோட தாக்கத்தை தீர்க்கிற அரசு. தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை சார்பில் நடைபெற்ற 100வது வேலை வாய்ப்பு முகாமில் 2 லட்சமாவது பணி நியமன ஆணையை அமைச்சர்கள் CV கணேசன் மற்றும் சேகர்பாபு ஆகியோர் வழங்கினர். சென்னை ராணிமேரி கல்லூரியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் கலந்து கொண்டு பணி நியமன ஆணையை வழங்கினர். இந்நிகழ்ச்சியில் பேசிய தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் CV கணேசன், நான் முதல்வன் திட்டத்தின் மூலம் இதுவரை 18 லட்சம் மாணவர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி அளிக்கப்பட்டுள்ளதாக கூறினார். TNPSC உள்ளிட்ட போட்டித் தேர்வுகளுக்கு அளிக்கப்படும் பயிற்சியை சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என அவர் கேட்டுக் கொண்டார். திருப்பூர் திருமுருகன்பூண்டி ரிங் ரோட்டில் அமைக்கப்பட்டுள்ள இஎஸ்ஐ மருத்துவமனையையும் மருத்துவ பணியாளர் குடியிருப்புகளையும் பிரதமர் நரேந்திர மோடி இன்று காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைக்கவுள்ளார். 81,34,00,000 மதிப்பீட்டில் இந்த இஎஸ்ஐ மருத்துவமனையும் மருத்துவ பணியாளர் குடியிருப்புகளும் அமைக்கப்பட்டுள்ளன. கடந்த 2019ஆம் ஆண்டு பிரதமர் நரேந்திர மோடியே இந்த இஎஸ்ஐ மருத்துவமனைக்கு அடிக்கல் நாட்டினார் என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழகத்தில் 3.5 ஆண்டுகளில் சுமார் 10 லட்சம் கோடி முதலீட்டை முதலமைச்சர் ஸ்டாலின் ஈர்த்துள்ளதாக தொழில்துறை அமைச்சர் TRB ராஜா தெரிவித்துள்ளார். திருநெல்வேலி மாவட்டம் கங்கை கொண்டானில் அமைந்துள்ள சிப்காட்டை அமைச்சர் TRB ராஜா ஆய்வு செய்தார். அங்கு அவரது தலைமையில் தொழில் முனைவோருக்கான குறைதீர்ப்பு கூட்டமும் நடைபெற்றது. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், முதலமைச்சர் ஸ்டாலின் தூத்துக்குடியில் வின்ஃபாஸ்ட் தொழிற்சாலைக்கு அடிக்கல் நாட்ட உள்ளதாகவும் அத்தொழிற்சாலையால் 10,000க்கும் மேற்பட்டவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் எனவும் குறிப்பிட்டார்.
ஜாக்டோ ஜியோ அமைப்பின் காலவரையற்ற வேலை நிறுத்த போராட்டம் பட்ஜெட் மானிய கோரிக்கைக்கான கூட்டத்தொடர் முடியும் வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி வருகின்ற 26ஆம் தேதி முதல் காலவரையற்ற வேலை நிறுத்த போராட்டம் நடைபெறும் என ஜாக்டோ ஜியோ அறிவித்திருந்தது. இந்நிலையில் ஜாக்டோ ஜியோ அமைப்பின் உயர்மட்ட குழு நிர்வாகிகள் கூட்டம் நடைபெற்றது. இதில் பட்ஜெட் மானிய கோரிக்கைக்கான கூட்டத்தொடர் முடியும் வரை போராட்டத்தில் ஈடுபடாமல் காத்திருப்பது என முடிவெடுக்கப்பட்டுள்ளது. கூட்டத்தொடர் முடிவதற்குள் முதலமைச்சர் தங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என எதிர்பார்ப்பதாகவும் அந்த அமைப்பு கூறியுள்ளது. சென்னையில் தேர்தல் பிரச்சாரத்திற்கான லட்சணையை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டார். முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 76வது பிறந்தநாளை முன்னிட்டு அதிமுக தலைமையகத்தில் உள்ள ஜெயலலிதா மற்றும் எம்ஜிஆர் சிலைகளுக்கு எடப்பாடி பழனிசாமி மாலை அணிவித்து கட்சிக் கொடியை ஏற்றி வைத்தார். இலவச மருத்துவ முகாமினை தொடங்கி வைத்து 76 கிலோ கேக்கை வெட்டி கட்சியினருக்கு வழங்கினார். இதனையடுத்து தமிழர் உரிமை மீட்போம், தமிழ்நாடு காப்போம் என்ற வாசகத்துடன் தேர்தல் பிரச்சாரத்திற்கான லட்சணையை எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டார். AI தொழில்நுட்பம் மூலம் ஜெயலலிதா பேசுவது போன்ற காணொலி வெளியிடப்பட்டது. நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் உள்ள இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிக்கு மீண்டும் ராமநாதபுரம் தொகுதி ஒதுக்கப்பட்டுள்ளது. திமுகவுக்கும் அக்கட்சிக்கும் இடையே நடைபெற்ற தொகுதி பங்கீட்டிற்கான பேச்சுவார்த்தையில் இதற்கான முடிவு எட்டப்பட்டுள்ளது. தொகுதி உடன்பாட்டிற்கு பின் செய்தியாளர்களை சந்தித்த இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் தலைவர் காதர் மொய்தீன் MP நவாஸ் கனியே ராமநாதபுரத்தில் மீண்டும் போட்டியிடுவார் என தெரிவித்தார். நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் உள்ள கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சிக்கு மீண்டும் நாமக்கல் தொகுதி ஒதுக்கப்பட்டுள்ளது. திமுகவிற்கும் அக்கட்சிக்கும் இடையே நடைபெற்ற தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையில் இதற்கான முடிவு எட்டப்பட்டுள்ளது. தொகுதி உடன்பாட்டில் கையெழுத்திட்ட பின் செய்தியாளர்களை சந்தித்த கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் ஈஸ்வரன், நாமக்கல்லில் உதயசூரியன் சின்னத்திலேயே தங்கள் கட்சியின் வேட்பாளர் போட்டியிடுவார் என தெரிவித்தார். தமிழ்நாட்டில் ஜல்லிக்கட்டு நடைபெறுவதற்கு பிரதமர் மோடிதான் காரணம் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். மதுரை மாவட்டம் சக்குடி ஜல்லிக்கட்டு போட்டியில் அண்ணாமலை தான் வளர்க்கும் காளையுடன் பங்கேற்றார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழ்நாட்டில் ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடக்க பிரதமர் மோடிதான் காரணம் என்றார். மேலும் 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் 3வது முறையாக மோடி பிரதமர் ஆவார் என தெரிந்தே நடக்கும் தேர்தல் என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்தார். இந்த 2024 தேர்தல் மட்டும்தான் முதல் முறை நம்முடைய வரலாற்றில் யாரு ஜெயிப்பாங்கன்னு தெரிந்து நடக்கக்கூடிய ஒரு தேர்தல். வாக்காளர்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய 142 கோடி மக்கள், தமிழகத்தில் இருக்கக்கூடிய 8 கோடி மக்களுக்கும் சின்ன குழந்தைக்கும் கூட தெரியும் மோடி ஐயா அவர்கள் 2024 3வது முறையாக தொடர்ந்து ஆட்சி கட்டளையை வந்து அமரப்போகின்றார்கள் என்பது தெரிஞ்ச ஒரு தேர்தல் நடக்குது. நாடாளுமன்ற தேர்தலுக்கான பாஜக முதற்கட்ட வேட்பாளர் பட்டியல் வருகின்ற 29ஆம் தேதி வெளியாகும் என தகவல்கள் வெளியாகியுள்ளன. நாடு முழுவதும் 100 முதல் 120 தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டு பாஜக திட்டமிட்டுள்ளதாகவும், தமிழகத்தில் நெல்லை மக்களவைத் தொகுதி வேட்பாளர் பெயர் வெளியாக வாய்ப்பு எனவும் சொல்லப்படுகிறது. பாஜகவின் மையக்குழு கூட்டம் 29ஆம் தேதி டெல்லியில் நடைபெறவுள்ள நிலையில் அன்றைய தினம் முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலை வெளியிட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பாஜகவுடன் யார் மறைமுக தொடர்பு வைத்திருக்கிறார்கள் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். அப்போது கோபேக் சொன்னவர்கள் இப்போது வெல்கம் சொல்வதாகவும் அவர் விமர்சித்துள்ளார். இப்போ வெல்கம் மோடிங்கிறாங்க. இதுதான் ரகசிய உடன்பாடு. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படி அல்ல. ஒரே தொகுதிக்கு உட்பட்ட பக்கத்து மாவட்டங்களுக்கு அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்யக்கூடாது என தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. மக்களவைத் தேர்தலை முன்னிட்டு சொந்த மாவட்டத்தில் அல்லது ஒரே இடத்தில் 3 ஆண்டுகளுக்கு மேல் பணியாற்றிய அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்ய தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டது. அவ்வாறு பணியிட மாற்றம் செய்யப்படும் அதிகாரிகள் ஒரே நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மாவட்டங்கள் அல்லது அண்டை மாவட்டங்களில் பணியிட மாற்றம் செய்யப்படாமல் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என தேர்தல் ஆணையம் கேட்டுக் கொண்டுள்ளது. பணியிட மாற்றம் கொள்கையை பெயருக்காக பின்பற்ற வேண்டும் என்பதற்காக அல்லாமல் உண்மையான உணர்வுடன் பின்பற்ற வேண்டும் என அறிவுறுத்தியுள்ளது. சென்னை போயஸ் கார்டனில் உள்ள சசிகலாவின் புதிய இல்லத்தில் அவரை நடிகர் ரஜினிகாந்த் சந்தித்தார். இந்த சந்திப்பு சுமார் 1.5 மணி நேரம் நீடித்தது. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த ரஜினிகாந்த் கிரக பிரவேசத்தை ஒட்டி சசிகலாவை சந்தித்ததாக தெரிவித்தார். சசிகலாவின் புதிய வீடு கோவில் போல் உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். காங்கிரஸ் MLA விஜயதாரணி பாஜகவில் இணைந்தார். கடந்த சட்டமன்ற தேர்தலில் விளவங்கோடு தொகுதியில் காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிட்டு விஜயதாரணி MLA ஆனார். காங்கிரஸ் கட்சியில் தனக்கு முக்கியத்துவம் தரப்படவில்லை என சமீப காலமாக விஜயதாரணி அதிருப்தியில் இருந்தார். இதனால் அவர் பாஜகவில் இணைய இருப்பதாக தகவல்கள் பரவின. இந்நிலையில் டெல்லியில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன், பாஜக பொதுச் செயலாளர் அருண் சிங் முன்னிலையில் காங்கிரஸ் MLA விஜயதாரணி பாஜகவில் இணைந்தார். பாஜகவில் இணைந்த பிறகு பேட்டியளித்த அவர், காங்கிரஸ் கட்சியில் தலைமை பதவிக்கு பெண்களுக்கு முக்கியத்துவம் தரப்படவில்லை என குற்றம் சாட்டினார்.
திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் மாசி மாத பௌர்ணமியை ஒட்டி கருட சேவை கோலாகலமாக நடைபெற்றது. கருட வாகன சேவையை முன்னிட்டு உற்சவர் மலையப்ப சுவாமி சர்வ திருவாபரண அலங்காரம் பூண்டு கோவிலிலிருந்து புறப்பட்டு வாகன மண்டபத்தை அடைந்தார். அங்கு தங்க கருட வாகனத்தில் எழுந்தருளிய மலையப்ப சுவாமிக்கு தூப தீப நெய்வேத்திய சமர்ப்பணம் நடைபெற்றது. பிரதமர் மோடியின் சீரிய தலைமையால் கவரப்பட்டு காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் விஜயதாரணி பாஜகவில் இணைந்துள்ளதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். விஜயதாரணியை வரவேற்பதோடு அவரது வருகை தமிழக பாஜகவுக்கு மேலும் வலு சேர்க்கும் என்று தமது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். புதிய கிரிமினல் சட்டங்கள் வருகின்ற ஜூலை 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்திய தண்டனை சட்டம் உள்ளிட்டவற்றுக்கு மாற்றாக பாரதிய நியாய சன்ஹிதா, பாரதிய நாகரிக் சுரக்ஷா சன்ஹிதா, பாரதிய சாக்ஷய அதிநியம் ஆகியவை மத்திய அரசால் கொண்டுவரப்பட்டு நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது. இந்நிலையில் அவை ஜூலை 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வரும் என மத்திய அரசு அறிவிக்கை வெளியிட்டுள்ளது. லாரி உரிமையாளர் சங்கத்தினரின் போராட்டத்திற்கு வித்திட்டு விபத்தை ஏற்படுத்திவிட்டு தப்பி செல்லும் வாகன ஓட்டிகளுக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்க வழி செய்யும் சட்டப்பிரிவு மட்டும் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. சமையல் எண்ணெய் போன்ற வேளாண் பொருட்களில் இந்தியாவின் இறக்குமதி சார்பை குறைக்க வேண்டும் என கூட்டுறவு அமைப்புகளுக்கு பிரதமர் நரேந்திர மோடி வேண்டுகோள் விடுத்துள்ளார். நாட்டின் கூட்டுறவுத்துறையை வலுப்படுத்துவதற்கான முன்னெடுப்பாக டெல்லி பாரத் மண்டபத்தில் நடைபெற்ற நிகழ்வில் கூட்டுறவுத்துறைக்கான பல முக்கிய திட்டங்களை பிரதமர் தொடக்கி வைத்தார். தொடர்ந்து நிகழ்ச்சியில் உரையாற்றிய பிரதமர் மோடி தற்சார்பு இந்தியாவை உருவாக்காமல் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவது சாத்தியமல்ல என குறிப்பிட்டார். இன்று நாடு முழுவதும் 8000 விவசாய உற்பத்தி அமைப்புகள் உருவாக்கப்பட்டிருப்பதாகவும் இதன் வெற்றி உலகம் முழுவதும் விவாதிக்கப்படுவதாகவும் பிரதமர் தெரிவித்தார். பெண்களின் திறமையை கண்டு கூட்டுறவுத்துறை சார்ந்த கொள்கைகளில் பெண்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டிருப்பதாகவும் குறிப்பிட்டார். யுக்ரைன் ரஷ்யா போர் தொடங்கி 2 ஆண்டுகள் நிறைவடைந்த நிலையில் இத்தாலி பிரதமர் மெலோனி யுக்ரைன் வந்தடைந்தார். பல்லாயிரக்கணக்கான உயிர்களை பலிவாங்கி பொருளாதாரத்தை சீரழித்த இப்போரின் 2ஆம் நாள் நினைவு நாளில் யுக்ரைனுடனான ஒற்றுமையை காட்டும் விதமாக ஜார்ஜியா மெலோனி யுக்ரைன் தலைநகர் கீவுக்கு ரயிலில் வந்தடைந்தார். கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ, பெல்ஜியம் பிரதமர் அலெக்சாண்டர் டி க்ரூ மற்றும் ஐரோப்பிய ஆணையத்தின் தலைவர் உர்சுலா வான் டெர் லேயன் ஆகியோருடன் அண்டை நாடான போலாந்திலிருந்து ரயிலில் பயணம் செய்து மெலோனி கீவ் வந்து சேர்ந்தார். மகளிர் பிரீமியர் லீக் T20 கிரிக்கெட் தொடரின் 2வது போட்டியில் பெங்களூரு அணி த்ரில் வெற்றி பெற்றது. பெங்களூருவில் உள்ள சின்னசாமி மைதானத்தில் நடைபெற்ற இப்போட்டியில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு மற்றும் UP வாரியர்ஸ் அணிகள் பலப்பரீட்சை நடத்தின. முதலில் பேட்டிங் செய்த பெங்களூரு அணி 6 விக்கெட் இழப்பிற்கு 157 ரன்கள் எடுத்தது. ஸ்மிருதி மந்தனா 53 ரன்களும், ரிச்சா கோஷ் 62 ரன்களும் அடித்திருந்தனர். தொடர்ந்து களமிறங்கிய UP வாரியர்ஸ் 20 ஓவர்கள் முடிவில் 7 விக்கெட் இழப்பிற்கு 155 ரன்கள் மட்டுமே எடுத்து தோற்றது. அந்த அணியில் அதிகபட்சமாக ஹாரிஸ் 38 ரன்கள் எடுத்திருந்தார். இதன் மூலம் 2 ரன்கள் வித்தியாசத்தில் பெங்களூரு அணி த்ரில் வெற்றி பெற்றது. இந்த போட்டியில் பெங்களூரு வீராங்கனை ஷோபனா ஆஷா 5 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். மகளிர் பிரீமியர் லீக் தொடரில் 5 விக்கெட்டுகள் வீழ்த்திய முதல் இந்திய வீராங்கனை என்ற சாதனையையும் அவர் படைத்தார். இந்தியா இங்கிலாந்து இடையேயான 4வது டெஸ்டின் 2வது நாள் ஆட்ட நேர முடிவில் இந்திய அணி 219 ரன்களுக்கு 7 விக்கெட்டுகளை இழந்து திணறி வருகிறது. இந்தியா இங்கிலாந்து இடையேயான முதல் நாள் ஆட்ட நேர முடிவில் 7 விக்கெட் இழப்பிற்கு 302 ரன்கள் எடுத்திருந்த இங்கிலாந்து அணி 353 ரன்களுக்கு ஆட்டமிழந்தது. அந்த அணியின் வீரர் ஜோ ரூட் இறுதி வரை ஆட்டமிழக்காமல் 122 ரன்கள் எடுத்திருந்தார். ராபின்சன் அரை சதம் அடித்தார். தொடர்ந்து களம் இறங்கிய இந்திய அணியில் கேப்டன் ரோஹித் சர்மா 2 ரன்களும், சுப்மன் கில் 38 ரன்களுக்கும் ஆட்டமிழந்தனர். மறுமுனையில் விக்கெட்டுகளை வீழ்ந்த போதிலும் நிலைத்து நின்று ஆடிய ஜெய்ஸ்வால் 73 ரன்களுக்கு தனது விக்கெட்டை பறிகொடுத்தார். இதனால் 2ஆம் நாள் ஆட்ட நேர முடிவில் இந்திய அணி 7 விக்கெட் இழப்பிற்கு 219 ரன்களை எடுத்து தடுமாறி வருகிறது. இங்கிலாந்தை விட இந்தியா 134 ரன்கள் பின்தங்கியிருப்பது குறிப்பிடத்தக்கது. துருவ் ஜுரல் 30 ரன்களுடனும், குல்தீப் யாதவ் 17 ரன்களுடனும் களத்தில் உள்ள நிலையில் இன்று 3ஆம் நாள் ஆட்டம் நடைபெறவுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். திருப்பூர் திருமுருகன்பூண்டி ரிங் ரோட்டில் புதிய ESI மருத்துவமனையை இன்று திறந்து வைக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. மருத்துவ பணியாளர் குடியிருப்புகளையும் திறந்து வைக்கிறார். தூத்துக்குடியில் வின்ஃபாஸ்ட் தொழிற்சாலைக்கு இன்று அடிக்கல் நாட்டுகிறார் முதலமைச்சர் ஸ்டாலின். 10,000க்கும் மேற்பட்டவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் என அமைச்சர் TRB ராஜா தகவல். ஜாக்டோ ஜியோ அமைப்பின் காலவரையற்ற வேலை நிறுத்த போராட்டம் ஒத்திவைப்பு. பட்ஜெட் மானிய கோரிக்கைக்கான கூட்டத்தொடர் முடியும் வரை தள்ளி வைக்க முடிவு. தமிழகம் உட்பட பல்வேறு மாநிலங்களின் பாஜகவின் முதற்கட்ட வேட்பாளர் பட்டியல் வரும் 29ஆம் தேதி வெளியாகிறது. 100 முதல் 120 வேட்பாளர்களின் பெயர்கள் இடம்பெறும் என தகவல்.
காங்கிரஸ் எம்எல்ஏ விஜயதாரணி பாஜகவில் இணைந்தார். காங்கிரஸ் கட்சியில் பெண்களுக்கு உரிய முக்கியத்துவம் தரப்படவில்லை என குற்றச்சாட்டு. வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்தால் விஜில் செயலி மூலம் புகார் அளிக்கலாம். தமிழகத்தில் ஒரே கட்டமாக தேர்தல் நடத்துவது குறித்து பரிசீலித்து வருவதாகவும் இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் பேட்டி. மகளிர் பிரீமியர் லீக் T20 கிரிக்கெட் தொடர். உத்தரப்பிரதேச அணிக்கு எதிரான போட்டியில் 2 ரன்கள் வித்தியாசத்தில் பெங்களூரு த்ரில் வெற்றி. இந்தியா இங்கிலாந்து இடையேயான 4வது டெஸ்ட் போட்டி 2வது நாள் ஆட்ட நேர முடிவில் இந்திய அணி 7 விக்கெட்டுகளை இழந்து 219 ரன் எடுத்து திணறல். இத்துடன் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. வணக்கம்.